செயலை விதையுங்கள், பழக்கம் உருவாகும். குணத்தை விதையுங்கள், உங்கள் எதிர்காலம் உருவாகும். உங்கள் அனைவருக்கும் சிநேகிதி சிவா சேனல் சார்பாக ஆத்மார்த்த வணக்கங்கள். இது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். இன்னைக்கு பாசுரம் 19 தான் அனுபவிக்க போறோம். மார்கழி மாசம் ரொம்ப குழுமையா நாம திருப்பாவையும் குளிர்ச்சியா அனுபவிச்சுட்டு வரோம். இந்த விளக்கெரிய கோட்டுக்கால் கட்டில் மேல் மெத்தென்ற பஞ்ச சயனத்தின் மேலேறி கொத்தலர் பூங்குழல் நப்பின்னை கொங்கை மேல் வைத்து கிடந்த மலர் மார்பா வாய்த்திரவாய் மைத்தடங் கண்ணினாய் நீயுன் மணாலனை எத்தனை போதும் துயிலெழ ஒட்டாய் கான் எத்தனை ஏனும் பிரிவாற்ற கிள்ளையால் தத்துவம் அன்று தகவும் மேலோர் எம்பாவாய் அப்படின்னு ஆண்டாள் நாச்சியார் பாசுரமா பாடுறாங்க. இதுல என்ன சொல்ல வராங்க? குத்து விளக்கெரிய யானை தந்தத்தால் ஆன கட்டில் மேல் விரிக்கப்பட்ட ரொம்ப மிருதுவான பஞ்சு மெத்தையில விரிந்த கொத்தாக பூசூடிய நப்பெண்ணையின் மார்பில் தலை வைத்து கண்மூடி இருக்கும் மலர் மாலை தரித்த கண்ண பரமாத்மாவே, நீ எங்களோட கொஞ்சம் பேசேன். மை பூசிய கண்களை உடைய நப்பின்னையே, நீ உன் கணவனாகிய கண்ணனை எவ்வளவு நேரமானாலும் தூக்கத்திலிருந்து எழுப்புவதில்லை. காரணம், கன நேரம் கூட அவனை பிரிந்திருக்கும் சக்தியை இழந்து விட்டாய். இப்படி செய்வது உன்னோட சுபாவத்துக்கு தகுதியாகுமா அப்படின்னு கேட்குற மாதிரி ஆண்டாள் நாச்சியார் இந்த பாசுரத்தை அமைச்சிருக்காங்க. அதாவது சிறுமிகள் எல்லாரும் ஆண்டாள் அவங்களோட வந்திருக்காங்க. வந்து போன பாசுரத்திலே நப்பின்னை தாய கெஞ்சி கூப்பிடுறாங்க. இந்த மாதிரி நீயாவது எங்க கண்ணனை எழுப்ப மாட்டியா? நாங்கள் ஏற்கனவே அந்த கோபுரத்தை சொல்லிட்டோம், இவர்கிட்ட பலதேவர்கிட்ட சொல்லிட்டோம், அப்புறம் யசோதை தாயிட்டையும் கேட்டுட்டோம். இதெல்லாம் எங்களுக்கு ஒன்றும் ஒத்து வரல. நீயாவது மகாலட்சுமியோட கருணையோட வந்து பிராட்டியோட தாய் தன்மையோட எங்களுக்காக உதவி செய்ய மாட்டியான்னு கேட்குறாங்க. இந்த பாசுரத்துல இன்னும் அடுத்த லெவலுக்கு போறாங்க. நப்பின்னை தாயிட்ட உனக்கு உன்னோட தகுதிக்கு இது தகுமா அம்மா அப்படின்னு கேட்குறாங்க. பஞ்ச சயனம் அப்படிங்கிறது இங்க அன்னத்தின் தூரிகை, அதாவது இலவம் பஞ்சு, பூக்கள், கோரைப்புல், மயில் தூரிகை ஆகிய ஐவகை பொருட்களால் செய்யப்பட்ட ஒரு மெத்தை. தாம் மனைவியின் மார்பின் மீது தலை வைத்து தூங்குகிறானாம் கண்ணன். அப்படி இருக்கும்போது எழுந்திருக்க மனசு வருமா? இல்ல அவதான் எழும்ப விடுவாளா? ஆனாலும் கண்ணன் ஓரக்கண்ணால் தன் பக்தைகளை பார்க்கறானாம். நீ எங்களுடன் பேசு என்று பாவை பெண்கள் கோரிக்கை எழுப்ப அவன் ஓரக்கண்களால் பார்த்து நீங்களே அவளிடம் சொல்லுங்கள் என்று தன் மனைவியை நோக்கி சைகை காட்டுறானாம். தாயே, நீ ஏன் எங்கள் கோரிக்கையை கவனிக்கவில்லையானால் அந்த மாயவனிடம் யார் எடுத்துச் சொல்வார்கள்? அவன் உன் மார்பில் தலை வைத்து கிடக்கும் பாக்கியத்தை பெற்றவள் நீ. எங்களுக்கு அவன் வாயால் நன்றாயிருங்கள் என்று ஒரே ஒரு ஆசி வார்த்தை கிடைத்தால் போதும் அப்படின்னு சொல்றாங்க இந்த சின்ன சிறுமிகள். இப்போ நப்பின்னை தாய்கிட்ட ரொம்ப கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நப்பின்னையும் நானும் இருக்கும்போது நப்பின்னையை மட்டும் கோபியர்கள் எழுப்புகிறார்களே என்று கண்ணன் குறைபட்டு கொண்டான். அதனால தான் இந்த பாசுரத்தின் மூலம் கண்ணனையும் நப்பின்னையும் எழுப்புகிறார்கள். முதல் 4 அடிகளில் கண்ணனையும் அடுத்த 4 அடிகளில் நப்பின்னை பிராட்டியும் எழுப்புகிறார்கள். வீரன் கொண்டு வரும் பொருளை வீரபத்னி மிகவும் விரும்புவாள். அதுபோல கம்சனால் ஏவப்பட்ட குவளையாபீடம் என்ற யானையோடு சண்டையிட்டு அதை கொன்று அதன் தந்தங்களை பறித்து வந்தான். அந்த தந்தங்களினால் செய்யப்பட்ட கட்டிலில் நப்பின்னையும் கண்ணனும் உகந்து படுத்துள்ளனர். பாசுரத்துல கோடு என்பது தந்தத்தை குறிக்கும். அதான் சொல்றாங்க கோட்டுக்கால் கட்டில் மேல். அது இங்க கட்டில தான் குறிக்குது. கட்டில எப்படி செஞ்சிருக்காங்க? தந்தத்தை குறிக்குது. மங்களகரமாக குத்து விளக்கு ஒளி வீச தந்தத்தினால் செய்யப்பட்ட கால்களை கொண்ட கட்டிலின் மேல் மென்மையான துயிலணையின் மேல் கொத்து கொத்தா தலையில மலர்களை அணிந்து நப்பின்னையோடு படுத்திருக்கும் மலர்ந்த மார்பை உடையவனே, எங்களை பார்த்து மா சுச்ச அப்படின்னா கவலைப்படாதே என்று ஒரே ஒரு வார்த்தை சொல்லலாமே அப்படின்னு எல்லாரும் கேட்குறாங்க. அவன் வார்த்தை சொல்ல தொடங்கியதும் நப்பின்னை அவன் வாயை மூடிவிட்டாளாம். இந்த நிகழ்ச்சியை கோபியர்கள் சாளரத்தின் வழியாக கண்டார்கள். கண்ணன் வராததற்கு நப்பின்னை தான் காரணம் என்று உணர்ந்த கோபியர்கள், அழகிய கண்களை உடையவளே, நீ உன் மணாலனை ஒரு பொழுதும் பிரிய விட மாட்டாய். லோகமாதாவான உனக்கு இது சுபாவம் அன்று ஸ்வரூபமும் அன்று என்று கூறுவதாக இந்த பாசுரம் சொல்லுது.
ஏன்னா ஒரு தாய் குழந்தைகள் என்ன கேட்டாலும் செய்வாங்க. அப்படி இருக்கும்போது இவங்க ஏன் செய்ய விடலை, அது அவங்க தகுதிக்கு தகுமா அப்படின்ல அந்த பாசுரத்தை கேள்வியோட முடிக்கிறாங்க. தத்துவம் அன்று தகவும் அன்று, மகாலட்சுமியோட தன்மையும் இது இல்லை, கருணையும் இல்லை அப்படின்னு சொல்லி எப்பவுமே தண்டனையை கூட அனுகிரகமாக மாற்றுவள் தான் லக்ஷ்மி. அந்த லக்ஷ்மியோட தன்மைக்கு எதிர்த்தன்மையாக இங்கே நடந்துக்கிறாங்களே அப்படின்னு வருத்தப்படுறாங்க இந்த சிறுமிகள். இந்த பாசுரம் இவ்வளோ அழகாக நமக்கு அமைச்சு நப்பிண்ணை கிட்ட அவங்க வேண்டதாகவும், நப்பிண்ணை தன்னோட கணவரை பெரிய மனம் இல்லாமல் அவரை பேசக்கூட விடாமல் அவர் வாயை மூடிட்டதாகவும் நமக்கு ஆண்டாள் நாச்சியார் பாடி காமிச்சிருக்காங்க. இந்த பாசுரத்தை விளக்குன தன்மை உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் ஸ்நேகிதி சிவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இன்னும் பாசுரங்களை அனுபவிக்கலாம். இன்னும் நாட்கள் இருக்குது, 10-11 பாசுரங்கள் இருக்குது. இத்துடன் உங்களது விடைபெறுவது உங்கள் தோழி சுபலட்சுமி முத்துக்குமரன். வணக்கம், வாழ்க வளமுடன், ஆத்ம நமஸ்தே, ஹரே கிருஷ்ணா, வெற்றியுமதே.